எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான மிக்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நேரமே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அந்த வெண்ணெயை அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ண வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நான் இடியப்ப அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் பிழிஞ்சு விட்டுடலாம். அப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு அது மேலே அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும். அப்புறம் பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே மாதிரி எப்போவுமே ஓமப்பொடி பண்ணும்போது எண்ணெய் வந்து மீடியம் சூட்லேயே இருக்கணும். ரொம்ப நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஓமப்பொடி டக்குன்னு ப்ரௌன் கலர் ஆயிரும். அதனால சூடை வந்து ஒரே மாதிரி சூடாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்துக்கலாம். அவல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு சூடான எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவலும் பொட்டுக்கடலையும் 1 நிமிஷத்தில் ஃப்ரை ஆயிரும். அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால இது ஃப்ரை ஆகிறதுக்கு 2 நிமிஷமாவது ஆகும். இப்போ நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடு பண்ணி அப்படியே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது கவனமாக இருங்க, அது வெடிக்கும், கையில் படாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே நம்ம தனியாக எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம காரா பூந்தி செய்யலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காரா பூந்தி பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் நம்ம மேலே ஊற்றலாம். ஊற்றிட்டு அந்த கரண்டியை கையால் தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து கீழே டக்கு டக்குன்னு விழும். அதுவும் எண்ணெய் சூடாக இருந்தால் தான் அந்த பேனில் பட்டு அந்த பூந்தி டக்குன்னு மேலே வரும். இப்போ நான் பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததும் நான் கரண்டியை நல்லா நீட்டாக கழுவி ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அடுத்தது இந்த மாவு ஊற்றுறேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு முத்து முத்தாக நல்ல ஷேப்பான பூந்தி வரும். அப்படி இல்லாமல் நம்ம பண்ணணுன்னா ஒவ்வொரு பூந்தியும் இந்த ஷேப் இல்லாமல் ஒவ்வொரு பூந்தியிலையும் வால் மாதிரி அந்த மாதிரி வரும். நான் இப்போ அடுத்தது கரண்டியை வாஷ் பண்ணாமல் நான் அதிலே ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கரண்டியை வாஷ் பண்ணாமல் அதுலேயே மாவு ஊற்றுறேன். இந்த பூந்தியெல்லாம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டான ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போதும் கரண்டியை நீட்டாக கழுவிட்டு அப்புறம் ஒரு துணியால் தொடச்சிட்டு நீங்கள் வந்து மாவு ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்களா, பூந்தியில் வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது, ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக முத்து மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம பூந்தி கரண்டி இருக்குல்ல, ப்ராப்பரான பூந்தி கரண்டி யூஸ் பண்ணணுன்னா நமக்கு கரெக்டான முத்து முத்தாக வரும். இப்போ இதுவும் ஃப்ரை ஆனதும் நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பூந்தி எல்லாமே பொரிச்சாச்சு.
இனி நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சுருக்கிற ஓமப்பொடி எடுத்து இதில் பொடிச்சுக்கலாம். லைட்டாக கையால் பொடிச்சு விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கடலை, அவல் அது எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் காரம் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேண்டாங்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குலுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் காற்று போகாத டப்பா இல்லை காற்று போகாத பாத்திரத்தில் வச்சு நல்லா மூடி வச்சிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.